அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் தமிழ்நாடு போலீஸ் கான்ஸ்டபிள் எப்படி நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம ஸ்டெப்பாக நம்ம பார்க்க போகிறோம். இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். இதை நீங்கள் கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி வெப்சைட் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இந்த வெப்சைட்டை நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா காமன் ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் JR2 போலீஸ் கான்ஸ்டபிள் ஜேஆர் ஜெயில் வார்டன் அண்ட் ஃபயர்மேன்னு இருக்கும். இதில் நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் சொல்லி உங்களுக்கு நியூன்னு சொல்லி பிளிங்க் ஆகிட்டு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அது என்னொரு வெப்சைட்டுக்கு உங்களுக்கு கொண்டு போகும். அதில் யூசர் ஐடி பாஸ்வேர்டில் இருக்கும். நம்ம இன்னும் க்ரியேட் பண்ணலை. ஸோ அதனால் க்ரியேட் நியூ யூசர்னு சொல்லி அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ண பிறகு நிறையா இன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு வரும். அதில் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்னா எப்படி அப்ளை பண்ணணும், உங்களோட ஃபோட்டோஸ் எவ்வளோ சைஸாக இருக்கணும், என்னென்ன நீங்கள் அப்லோட் பண்ணணும், என்னென்ன நீங்கள் டைப் பண்ணணும்னு சொல்லி அவங்க கிளியராக கொடுத்துருப்பாங்க. அது எல்லாமே நீங்கள் வேணால் ரீட் பண்ணிக்கோங்க. ரீட் பண்ணிவிட்டு கடைசியில் வந்தீங்க அப்படின்னா கீழே உங்களுக்கு டிக்ளரேஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த டிக்ளரேஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த கண்டினியூ பட்டன் வரும். அது நீங்கள் கண்டினியூன்னு நீங்கள் கொடுத்த பிறகு என்னென்ன யூசர் சைன் அப்புன்னு சொல்லி போகும். அந்த யூசர் சைன் அப்பில் உங்களோட மெயில் ஐடியும் உங்களோட மொபைல் நம்பரை கொடுக்கணும். நீங்கள் எது ஆக்டிவாக யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்களோ அதை கொடுங்க. அதுக்கு ஓடிபி வரும். அதனால் நீங்கள் அதை கரெக்டாக கொடுத்து அந்த ஓடிபியை நீங்கள் டைப் பண்ணுங்கள். இதோட ஓடிபியெல்லாம் நான் கிளிக் பண்ணி கொடுத்தனால எனக்கு இமெயில் ஓடிபி வெரிஃபிகேஷன் டன் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்திருக்கு. அதே மாதிரி மொபைல் ஓடிபியும் நான் என்டர் பண்ணிட்டேன். எனக்கும் மொபைல் ஓடிபி வெரிஃபிகேஷன் டன் சொல்லி வந்துருச்சு. அதுக்கப்புறம் நேம், அடுத்து உங்கள் நேம் கொடுக்கணும். எப்படின்னா 10th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி நீங்கள் இதில் நீங்கள் கொடுக்கணும். ஸோ இதில் நீங்கள் உங்கள் 10th மார்க் ஷீட் பார்த்து கரெக்டாக நீங்கள் கொடுங்க. நான் சும்மா டம்மியாக போடுறேன். அப்புறம் இன்ஷியல் அது கூட போடக்கூடாது. தனியாக இன்ஷியல் அதுக்குன்னு தனியாக ஒரு காலம் கொடுத்துருக்காங்க. அதில் கொடுக்கணும். உங்களோட என்ன நேஷ்னாலிட்டியோ இந்தியன் கொடுங்க. அதர்னு கொடுங்க. அதுக்கப்புறம் உங்களோட பாஸ்வேர்டை நீங்கள் க்ரியேட் பண்ணுங்கள். அந்த பாஸ்வேர்டை நீங்கள் மறந்துடக்கூடாது. அதுக்கப்புறம் அதில் இருக்க கேப்ஸாவும் நீங்கள் அதே மாதிரி பார்த்து நீங்கள் டைப் பண்ணுங்க. நீங்கள் கேப்ஸாலாம் டைப் பண்ணிவிட்டு நீங்கள் நேமெல்லாம் கரெக்டாக கொடுத்துருக்கீங்கன்னா பார்த்துங்க. நேமை நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நேம் உங்களால் சேஞ்ச் பண்ண முடியாது. அதனால் அதெல்லாம் கரெக்டாக கொடுத்துருக்கீங்கன்னா பார்த்துட்டு நீங்கள் சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்தோன்னே இந்த மாதிரி உங்களோட கங்க்ராச்சுலேஷன், யூ ஹேவ் சக்ஸஸ்ஃபுல்லி ரெஜிஸ்டர்டு வித் யூசர் ஐடின்னு சொல்லி உங்களோட இந்த யூசர் ஐடியும் வந்துடும். அதுக்கப்புறம் உங்கள் பாஸ்வேர்டு நீங்கள் வச்சுக்கலாம். இனி அதை வச்சு நம்ம என்ன பண்ணால் நம்ம லாகின் பண்ண போகிறோம். உங்கள் மொபைலுக்கும் ஒரு எஸ்எம்எஸ் வந்திருக்கும். இந்த மாதிரி யூசர் ஐடி க்ரியேட் ஆச்சுன்னு சொல்லி வந்திருக்கும். இந்த யூசர் ஐடியை நீங்கள் பத்திரமா நீங்கள் வைக்கணும். நீங்கள் மறந்துடக்கூடாது. அதுக்கப்புறம் இதை நம்ம நோட் பண்ணி வச்சுட்டு கிளிக் ஹியர் ஃபார் லாகின் கொடுத்தா இப்போ நீங்கள் இதோட யூசர் ஐடியும் பாஸ்வேர்டும் நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை மட்டும் நீங்கள் இப்போ நோட் பண்ணி வச்சதை பார்த்து நீங்கள் டைப் பண்ணணும். இப்போ இங்கே நான் யூசர் ஐடியும் பாஸ்வேர்டும் டைப் பண்ணிட்டு நீங்கள் லாகின் கொடுங்க. லாகின் கொடுத்தோன்னா திருப்பியும் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதையே எல்லாம் ரீட் பண்ணிக்கங்க. ரீட் பண்ணிவிட்டு கீழே நீங்கள் கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிக்ளரேஷன் கொடுத்துருப்பாங்க. அதே நீங்கள் டிக்ளரேஷன் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு கண்டினியூ நீங்கள் கொடுங்க. இப்போ நீங்கள் டைப் பண்ண பேரெல்லாம் அங்கே காமிக்கும். அதுக்கப்புறம் வெதர் யூ ஹேவ் சேஞ்ச் யுவர் நேம் அண்ட் நோட்டிஃபை இட், நீங்கள் பேரை மாற்றிருக்கீங்களா, எஸ்னா எஸ்ன்னு கொடுங்க. அதுக்குன்னு சம் ப்ரூஃப் நேம் ஆஸ் பர் த கெசட்டில் என்ன இருக்குது, இனிஷியல் என்ன இருக்குது அது சொல்லி நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் பேர் மாற்றாட்டி நோன் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை நீங்கள் மென்ஷன் பண்ணுங்க. நீங்கள் 10th மெட்ரிகுலேஷனில் நீங்கள் என்ன 10th மெட்ரிகுலேஷன் ஆதார் கார்டில் என்ன கொடுத்துருக்கீங்களோ அதை நீங்கள் பார்த்து கரெக்டாக நீங்கள் கொடுங்க.
இன்கேஸ் நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா திருப்பி சேஞ்சஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதுக்கப்புறம் உங்கள் ஜென்ரல் மேல்னா மேல் செலக்ட் பண்ணுங்கள், ஃபீமேல்னா ஃபீமேல்னு செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களோட திருமண நிலை கேட்குறாங்க. ஸோ அது வந்து நீங்கள் மேரிட்னா மேரின்னு போடுங்க, அன்மேரிட்னா அன்மேரிட்னு நீங்கள் போடுங்க. அப்புறம் 2 ஐடென்டிஃபிகேஷன் மார்க்கு நீங்கள் கொடுக்கணும். கையில் மச்சம் அடி ஏதாவது நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். நான் சும்மா கொடுக்குறேன். அது மாதிரி நீங்கள் இல்லாட்டி உங்கள் டிசியில் எழுதியிருப்பாங்க, அதை பார்த்து நீங்கள் கரெக்டாக கொடுங்க. அதுக்கப்புறம் உங்களோட அப்பா பேரை நீங்கள் வந்து கொடுங்க. அப்பாவுக்கு இனிஷியல் என்னமோ அந்த இனிஷியல் நீங்கள் கொடுங்க. அதுக்கப்புறம் அம்மாவுக்கு பேரை நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன இனிஷியலோ அந்த இனிஷியலை நீங்கள் கொடுங்க. உங்களோட மெயில் ஐடி என்ன மெயில் ஐடி கொடுத்தீங்களோ அது இங்கே உங்களுக்கு வந்துடும். நீங்கள் என்ன ரிலீஜன்னு கேட்குறாங்க, நீங்கள் ஹிந்துனா ஹிந்து கொடுங்க, கிறிஸ்டின்னா கிறிஸ்டின்னு கொடுங்க. அப்புறம் உங்கள்கிட்ட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்கான்னு கேட்குறாங்க. அவங்களுக்கு பிசி எஸ்சியாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்கும். அதனால் இப்போ நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே பிசினா பிசின்னு செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு உங்களோட கேஸ்ட் என்ன ஏதோ ஒரு உங்கள் நீங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் என்ன கேஸ்ட் கொடுத்துருக்கணும் அதை நீங்கள் கரெக்டாக நீங்கள் கொடுங்க. அதுக்கப்புறம் அதோட சர்டிஃபிகேட் நம்பர் வந்து நீங்கள் கொடுங்க. யார் கொடுத்தாங்க டிசிக்னேஷன் சொல்லி எல்லாமே உங்களுக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் உங்களுக்கு க்ளீனாக வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். அதுக்கப்புறம் எந்த டேட்டில் இஷ்யூ பண்ணாங்கன்னு சொல்லி அதுவும் இருக்கும். அதையும் நீங்கள் கரெக்டாக பார்த்து எல்லாமே கரெக்டாக கொடுத்துருங்க. எல்லாம் ஃபைனல் வெரிஃபிகேஷனில் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. இன்கேஸ் மிஸ்டேக் இருந்தால் அது தேவையில்லாத சங்கடங்களும் அது பேசுகிற மாதிரி இருக்கும். அப்புறம் அட்ரஸ் வந்து இப்போ இருக்கிற அட்ரஸை நீங்கள் வந்து கொடுங்க. என்ன ப்ரூஃபில் வச்சுருக்கீங்களோ அந்த அட்ரஸை வந்து நீங்கள் வந்து கிளியராக வந்து நீங்கள் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் எந்த ஸ்டேட்னா மேக்ஸிமம் தமிழ்நாடு தான் இருக்கும். இன்கேஸ் வேறு ஸ்டேட்னா வேறு ஸ்டேட் கொடுங்க. என்ன டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்க அப்படின்னா அந்த டிஸ்ட்ரிக்கே நீங்கள் வந்து கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் என்ன பின்கோடு வரும் அந்த பின்கோடையும் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். நான் எல்லாம் டம்மியாக கொடுக்குறேன், நீங்கள் எல்லாம் கரெக்டாக பார்த்து பொறுமையாக கொடுங்க. அதுக்கப்புறம் என்ன போலீஸ் ஸ்டேஷன் வரும் உங்களுக்கு அண்டர் என்ன போலீஸ் ஸ்டேஷன் அதையும் கொடுங்க. அதுக்கப்புறம் அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன். ஸோ இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்கிற சிலதுக்கு வந்து பெர்மனன்ட் அட்ரஸ் வேறையாக இருக்கும், இப்போ இருக்கிற அட்ரஸ் வேறையாக இருக்கும். அப்படின்னா இப்போ இருக்க அட்ரஸ் வந்து என்ன அட்ரஸ் கொடுங்க. இல்லை ரெண்டுமே சேம்னா சேமஸ் அபோன்னு சொல்லி நீங்கள் மென்ஷன் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் அதர் தேன் ஸ்போர்ட்ஸ் அண்ட் எஜுகேஷன், கல்வி மற்றும் விளையாட்டும் அல்லாத செயல்பாடுகள் உங்களோட ஹாபீஸ் என்னன்னு கேட்குறாங்க. நான் வந்து இன்டர்நெட்டுன்னு போடுறேன், உங்களுக்கு என்ன இருக்கோ அதை நீங்கள் கொடுங்க. நீங்கள் வந்து ஹாவ் யூ ரிசீவ் த பிரசிடென்ட் ஸ்கவுட் ஆர் கைட் அவார்ட், நீங்கள் வந்து ஜனாதிபதி விருது பெற்றிருக்கிறீங்களான்னு கேட்குறாங்கன்னா எஸ்னா எஸ்ன்னு கொடுங்க, நோனா நோன்னு கொடுங்க. அதுக்கப்புறம் எந்த டிஸ்ட்ரிக்ட்லேயோ எந்த சிட்டியில் வந்து நீங்கள் எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து உங்களுக்கு வந்து வேணும்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் சொந்த ரிசையில் கேட்கலாம், இல்லாட்டி இப்போ நீங்கள் இருக்கிற இடத்துல நீங்கள் கேட்கலாம். அதுக்கப்புறம் போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் பதவி முன்னுரிமை வந்து கேட்குறாங்க. 3 போஸ்ட்டு கொடுத்துருக்காங்க பிசி. அதுக்கப்புறம் ஜெயில் வார்டன் ஃபயர்மேன். ஸோ உங்களுக்கு எந்த ப்ரிஃபரன்ஸில் கொடுக்குறோம் அந்த ப்ரிஃபரன்ஸ் உங்களுக்கு வேலை கிடைக்கும். சரிங்களா? செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் மேலே ஒரு டைம் போயிட்டு பொறுமையாக நீங்கள் பாருங்கள் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் சேவ் அண்ட் கண்டினியூ நீங்கள் கொடுங்க. இப்போது உங்களோட கல்வி தகுதி விவரங்களை நீங்கள் ஃபில் பண்ணணும். நீங்கள் 10th படிச்சிருந்தா 10th நிப்பாட்டிடுங்க. இல்லை நான் +2 படிச்சிருக்கேன்னா +2 நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இல்லை நான் டிப்ளமா படிச்சிருக்கேன்னா டிப்ளமா நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். இல்லாட்டி நான் அண்டர் கிராஜுவேட் படிச்சிருக்கேன்னா அது நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். இன்கேஸ் நீங்கள் பிஜி படிச்சிருக்கீங்க, உங்கள் போஸ்ட் கிராஜுவேட் படிச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி செலெக்ஷன் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு பேசிக் குவாலிஃபிகேஷன் வந்து 10th அப்படி இருந்தால் போதும். இதுக்கு 10th மட்டும் குவாலிஃபிகேஷன் போதும். ஸோ அதனால் 10th நான் சூஸ் பண்ணிக்கிறேன். 10th நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கேட்கும், அதை நீங்கள் பண்ணிக்க. அதுக்கப்புறம் என்ன
ஸ்கூலில் படிச்சிங்க அதையும் நீங்கள் மென்ஷன் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் என்ன போர்டில் நீங்கள் படிச்சிங்க, செகண்டரி போர்டா இல்லாட்டி சிபிஎஸ்சியா இல்லாட்டி மெட்ரிகுலேஷனா, அதை நீங்கள் கொடுத்துங்க. அதுக்கப்புறம் டேட் ஆஃப் இஷ்யூ ஆஃப் மார்க் ஷீட் வந்து உங்களுக்கு வந்து அந்த 10th மார்க் ஷீட்டில் கொடுத்துருப்பாங்க, அதை பார்த்து கிளிக் பண்ணிங்க. அதுக்கப்புறம் இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரே அட்டம்ப்டில் வந்து நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் 0 வந்து சூஸ் பண்ணிங்க. இல்லை நான் வந்து ஒரு அட்டம்ப்டில் நான் ஒரு சப்ஜெக்டில் ஃபெயில் ஆகி இன்னொரு அட்டம்ப்ட் எழுதி நான் கிளியர் பண்ணேன் அப்படின்னா 1 நீங்கள் சூஸ் பண்ணிங்க, 2 அட்டம்ப்ட்னா 2 அப்படி நீங்கள் சூஸ் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் 10ஆம் வகுப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தீரான்னு கேட்குறாங்க. எஸ்னா எஸ்ன்னு கொடுங்க, எஸ் கொடுத்தா தான் உள்ளே போகும். அதுக்கப்புறம் ஹாவ் யூ சக்ஸஸ்ஃபுல் அண்டர்கோன் எனி ஆஃப் த ட்ரைனிங் கோர்ஸ் இந்த நாக்பூர் ஃபயர் சர்வீஸ் காலேஜ் நாக்பூர் நேஷ்னல் ஃபயர் சர்வீஸ் காலேஜ் நாக்பூரில் ஏதாவது ட்ரைனிங் முடிச்சிருக்கீங்களான்னு கேட்கும். எஸ்னா எஸ் கொடுங்க, நோனா நோ கொடுத்துட்டு நீங்கள் கீழே வந்தீங்க அப்படின்னா இதில் சேவ் அண்ட் கண்டினியூ இருக்கும். இது கொடுத்ததெல்லாம் கரெக்டானு செக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுங்க. இது வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து அடிஷ்னல் டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. ஏதாவது உங்கள் மேலே கிரிமினல் கேஸ் ஏதாவது இருக்கான்னு கேட்டிருக்காங்கன்னா நீங்கள் வந்து எஸ்னா எஸ் இந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்குற மாதிரி இருக்கும். நோனா நோன்னு கொடுத்துட்டு நீங்கள் வந்து சேவ் அண்ட் கண்டினியூ கொடுங்க. இப்போ உங்களோட ஃபோட்டோ வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும். உங்கள் ஃபோட்டோ சைஸ் வந்து குறைஞ்சது 11 கேபிலேருந்து அதிகபட்சமாக 30 கேபிக்குள்ளே உங்களுக்கு வந்து இருக்கணும். இது என்ன ஃபார்மேட் இருக்குன்னா ஜேபிஜி, ஜேபிஇஜி, பிஎன்ஜி அந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கணும். இன்கேஸ் உங்கள் ஃபோட்டோ வந்து கிளியராக இல்லை, நீங்கள் கிளியராக இல்லாத ஃபோட்டோவை அப்லோட் பண்ணினீங்க அப்படின்னா உங்களை ரிட்டன் எக்ஸாம் எழுத விட மாட்டாங்க, உங்கள் அப்ளிகேஷன் கேன்சல் ஆகிரும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ எப்படி அப்லோட் பண்ணால் இந்த சூஸ் ஃபைல் கொடுத்துட்டு ஃபோட்டோ எங்கே வச்சுருக்கீங்களோ நீங்கள் அந்த இடத்துக்கு நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். நான் வந்து டெஸ்க்டாப்பில் வச்சுருக்கேன். இந்த ஃபோட்டோவை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்லோடு கொடுத்தீங்க அப்படின்னா லோட் ஆகி உங்களுக்கு அப்லோட் ஆகி உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் அது வியூ ஆகும். நீங்கள் கரெக்டாக இருக்கா இல்லை கரெக்டாக அப்லோட் ஆச்சான்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணதுக்கு இது கரெக்டாக உங்களுக்கு வந்து இருக்கும். கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து சிக்னேச்சருக்கு போகும். உங்கள் சிக்னேச்சர் சைஸ் வந்து குறைஞ்சது 5 கேபிலேருந்து 10 கேபிக்குள்ளே இருக்கணும். இது வந்து உங்களுக்கு ஜேபிஜி, ஜேபிஇஜி, பிஎன்ஜி ஃபார்மேட் தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. இப்போது வந்து கைண்ட் அப்லோட் கிளியர் சிக்னேச்சர் இமேஜ் வித் ஒயிட் பேக்ரவுண்ட். உங்களோட சிக்னேச்சர் இமேஜ் பேக்ரவுண்ட் வந்து ஒயிட் கலரில் இருக்கணும். அதே மாதிரி சிக்னேச்சர் கிளியராக இல்லை அப்படின்னா இந்த அப்ளிகேஷனை கேன்சல் பண்ணுவாங்கன்னு சொல்லி அவங்க போட்டிருக்காங்க. இப்போது இது எப்படி அப்லோட் பண்ணுறது சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். இதில் சூஸ் ஃபைல் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிவிட்டு நான் டெஸ்க்டாப் வச்சுருக்கேன், அந்த சைனை நீங்கள் சூஸ் பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் அப்லோட் கொடுத்தீங்கன்னா அப்படின்னா பாருங்கள். அதுக்கப்புறம் மினிமம் சிக்னேச்சர் சைஸ் ஷுட் பி 5 KB. ஸோ அது கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணணும். இப்போது ஆல்ட்ரு பண்ணி இதை அப்லோட் பண்ணியாச்சு. அப்லோட் பண்ணி உங்கள் ரைட் ஹேண்ட் சைடில் வரும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம் உங்கள் சைன் தானே, அது கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து உங்களோட கோட்டா அதெல்லாம் ஃபில் ஆகும். உங்களுக்கு வந்து நீங்கள் ஆர் யுவர் சர்வர் கவர்மெண்ட், நீங்கள் வந்து அரசு பணியில் இருக்கீங்களா, எஸ்னா எஸ்ன்னு கொடுங்க, நோனா நோன்னு கொடுங்க. உங்களுக்கு வந்து நீங்கள் தான் வாரிசுக்கான இட ஒதுக்கீடு பயனை பெற விரும்புகிறீர்களா அப்படின்னு கேட்கும். அதில் எஸ்ன்னு இருந்தால் எஸ் கொடுங்க, நோனா நோ கொடுங்க. ஸ்போர்ட்ஸ் கோட்டா இருக்கான்னு கேட்குது, எஸ் கொடுத்தா அந்த டீட்டெயில்ஸை உங்களுக்கு ஃபில் பண்ணுறதுக்கு கேட்கும், என்ன ஸ்போர்ட்ஸு, என்ன டோர்னமெண்ட் நேமு. ஸோ அந்த சர்டிஃபிகேட் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லாட்டி நோ கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் ஆர் யூ எக்ஸ் சர்வீஸ்மேன் ஆர் ப்ரெசன்ட்லி சர்விங் மிலிட்ரி பர்சன் கோயின்ட்டு இப்போ ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்களா கேட்குது, எஸ்னா எஸ் கொடுங்க, நோ தான் நோ கொடுங்க. அவர் தமிழ் வழியை பயணத்துக்கான பிஎஸ்டிஎம் இருக்கா, நீங்கள் தமிழ் மீடியம் படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னா எஸ் கொடுங்க. எஸ் கொடுத்து அந்த டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் ஃபில் பண்ணுங்கள், எந்தெந்த இதில் படிச்சிங்க அப்படிலாம் கேட்கும், அதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணி கொடுங்க, நோனா நோ கொடுங்க. அதுக்கப்புறம் என்சிசி, என்எஸ்எஸ்ஸு, அதுக்கப்புறம் அவல் ஸ்பெஷல் மார்க் ஃபார் ஸ்போர்ட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா எஸ் கொடுங்க, இல்லாட்டி நோ கொடுங்க. எஸ் கொடுக்கும் பட்சத்தில் அந்த சர்டிஃபிகேட் பார்த்து நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி கரெக்டாக அதை பார்த்து நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். அதையே நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரியும் உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ எல்லாமே இப்போ நான் நோ கொடுத்தனால சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இப்போ அப்லோட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து போயிருக்கும். உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டோ டர்ன்ஸ் மார்க் ஷீட்டுக்கு இருக்கும். இன்கேஸ் நீங்கள் +2 காலேஜெலாம் கொடுத்தீங்கன்னா அதுவும் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது மாதிரி நீங்கள் ஸ்பெஷல் கோட்டா ஏதாவது கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அதுவும் இங்கே அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் என்ன அப்லோட் பண்ணுறதுக்கு டேரெக்டாக
ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணிடக்கூடாது. உங்கள் ஃபோன்லேயோ அதில் ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணியிருக்கக்கூடாது. கரெக்டாக நீங்கள் ப்ரௌசிங் சென்டரில் கம்ப்யூட்டர் கடையில் போய்ட்டு ஸ்கேன் பண்ணி, இன்கேஸ் உங்கள் வீட்லேயே ஸ்கேனிங் மிஷின் இருந்துச்சுன்னா நீங்கள் ஸ்கேன் பண்ணி அதை ஃபைலை நீங்கள் கன்வெர்ட் பண்ணி தான் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும். அப்போ தான் அது கிளியராக இருக்கும். இப்போ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை எப்படி அப்லோட் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் சைஸ் வந்து 30லேருந்து 600 கேபிக்குள்ளே இருக்கணும். என்னென்ன ஃபார்மெட்டில் இருக்கலாம் அப்படின்னா பிடிஎஃபாக இருக்கலாம், ஜேபிஜியாக இருக்கலாம், ஜேபிஜி, பிஎன்ஜி ஃபைல்ஸ் ஏதாவது உங்களுக்கு வந்து இருக்கலாம். ஸோ இதுலேயும் சொல்லியிருக்காங்க நீங்கள் அப்லோட் பண்ணுறது கிளியராக அப்லோட் பண்ணணும், இல்லாட்டி ரிஜெக்ஷன் ஆகிடும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சூஸ் ஃபைலை சூஸ் பண்ணி எங்கே இருக்கோ அது வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுத்து இங்கே வந்து ஐ கன்ஃபார்ம் த ஃபைல்ஸ் இஸ் மீ கரெக்ட் அப்படின்னு ஒரு டிக் கொடுத்து அப்லோடு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்லோடு ஆயிரும். ஸோ லோடிங் ஆகி உங்களுக்கு வந்து இந்த இடத்துல ஒரு டிக்கு வந்துடும். இந்த இடத்துல டிக்கு வந்துச்சுன்னா தான் உங்களுக்கு அப்லோட் ஆச்சுன்னு அர்த்தம். அதே மாதிரி உங்களுக்கு வந்து 10th மார்க் ஷீட்டு வந்து 30 கேபிலேருந்து 600 கேபிக்குள்ளே இருக்கணும். அது என்னென்ன ஃபார்மெட்டில் இருக்கலாம் அப்படின்னா பிடிஎஃப், ஜேபிஜி, ஜேபிஜிஜி, பிஎன்ஜி ஃபைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து பண்ணலாம். அதில் நீங்கள் சூஸ் ஃபைல் சூஸ் பண்ணிவிட்டு இதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட 10th மார்க் ஷீட் வந்து நீங்கள் கிளியராக வந்து அப்லோட் பண்ணணும். அதுக்கு கிளிக் பண்ணிவிட்டு அப்லோட் கொடுத்தீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு டிக் வந்துருச்சு. ஸோ தான் அப்லோட் ஆயிடுச்சுன்னு உங்களுக்கு வந்து அர்த்தம். அதுக்கப்புறம் நீங்கள் கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்த பிறகு நம்ம என்டர் பண்ண டேட்டாஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா நம்ம வந்து நீங்கள் எல்லாமே செக் பண்ணுங்கள். ஏன்னா இது ஃபைனல் செக்கப்பாக இருக்கும். இதுக்கப்புறம் உங்களால் மாற்ற முடியாது. அதனால் அப்லோட் பண்ண ஃபைலாம் கரெக்டாக இருக்கா அதுன்னு நீங்கள் செக் பண்ணதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அப்லோட் பண்ணது கரெக்டான சூஸ் பண்ணிவிட்டு ஐ கன்ஃபார்ம் த டாக்குமெண்ட் அப்லோட் பை மீ இஸ் கரெக்ட் அப்படின்னு கொடுத்து நீங்கள் சேவ் கொடுங்க. சேவ் கொடுத்தோன்னே இது கன்ஃபார்ம்டு வரும். அதே மாதிரி 10th மார்க் ஷீட்லேயும் நீங்கள் வந்து கரெக்டாக இருக்கான்னு சொல்லி நீங்கள் கரெக்டாக கொடுங்க. கொடுத்த பிறகு கீழே வந்தீங்க அப்படின்னா ப்ரொசீட் டு சப்மிட் ஃபார்ம்னு கொடுப்பீங்க. ஓகே, அது திருப்பியும் இன்னொரு டைம் செக் பண்ண சொல்லும், எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ண சொல்லும். சப்மிட் அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுங்க. இதில் கொடுக்கும் எல்லாமே கரெக்டாக இருக்குது, நான் கொடுத்தது எல்லாம் கரெக்டாக தான். இன்கேஸ் ஏதாவது தப்பு இருந்தால் என்னோடய அப்ளிகேஷனை ரிஜெக்ஷன் பண்ணிடுங்க, அதுக்கு உங்களுக்கு அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொல்லி டிக்ளரேஷன் இருக்கும். டிக்ளரேஷன் நீங்கள் சப்மிட் கொடுத்த பிறகு நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து பேமெண்ட்டுக்கு போகும் அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்கும். அது நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் வந்து ப்ரொசீட் டு பேமெண்ட்டு சூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எந்த பேமெண்ட் மெத்தடு, டெபிட் கார்டு நீங்கள் பேமெண்ட் பண்ணலாம், கிரெடிட் கார்ட்லேயும் நீங்கள் பேமெண்ட் பண்ணலாம், இன்டர்நெட் பேங்கிங் நீங்கள் பேமெண்ட் பண்ணலாம். ஸோ யூபிஐனா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த யூபிஐ ஐடி நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் யூபிஐ ஐடி டைப் பண்ணிங்க அப்படின்னா இப்போது பண்ணிவிட்டு வேலிடேட் பண்ண உங்களுக்கு வேலிடேஷன் ஆகும். வேலிடேட் ஆகிட்டு கீழே வந்து நெக்ஸ்ட் ஒரு பேமெண்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் மொபைலில் நீங்கள் இப்போது பேடிஎம் ஓப்பன் பண்ணிங்க, அங்கே பாப்போம் 250 ருபீஸ்னு அதை அடித்து பின் அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓகே ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம், பேமெண்ட் ஆன பிறகு அந்த அப்ளிகேஷன் நீங்கள் பிரிண்ட் எடுத்து நீங்கள் பத்திரமா வச்சுங்க. நீங்கள் என்ன பாஸ்வேர்டோ அதையும் நீங்கள் வந்து கரெக்டாக வந்து வச்சுங்க. ஆல் த பெஸ்ட்.